ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம நிலாவுக்கு போய் தண்ணி எடுக்க போகிறோம், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கண்ட்ரிஸ்க்கு கிளம்பிட்டாங்க. நமக்கு மனசில் வர என்ன கொஷின்னா, நம்ம எதுக்கு நிலாவுக்கு போய் கஷ்டப்பட்டு போய் தண்ணி எடுக்கணும் அப்படின்னு. அதை பற்றி கொஞ்சம் நம்ம ஆராய்வோம் இந்த வீடியோவில். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. சூப்பர். நம்ம இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்னென்னா, நம்ம ஏன் கஷ்டப்பட்டு இவ்வளோ காசெல்லாம் செலவு பண்ணிட்டு போய் நிலாவில் போய் தண்ணி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நிலா பக்கத்தில் இருக்குது, நம்ம ரீச்சபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது, அது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம கண்ட்ரிஸ் எல்லாம் போட்டி போகிற கண்ட்ரிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யூஎஸ் மல்டிபிள் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க மூணில். அப்புறம் ஜப்பான், சைனா, இந்தியா. சரிங்களா? அப்போ இன்னும் சில கண்ட்ரிஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்னன்னா சில சக்ஸஸ்ஃபுல் மிஷன்ஸ் பாதிரம் போயிட்டு அப்ஹீட் ஆகுறது, அதெல்லாம் நல்லா காமெடியெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் நம்ம மனசில் ஒரு கொஷின் இருந்துக்கிட்டே இருக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு. ஏன் இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டு ஏன் நம்ம போய் நிலாவில் போய் தண்ணி எடுக்கணும் அப்படின்னு. நிலா தண்ணி ஸ்பெஷல் தண்ணியா, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது மாதிரி ஒன்று இருக்குது. இன்னொரு சைடு நம்ம என்ன யோசிக்கலன்னா, இருக்கிறவனுக்கே சாப்பாடு இல்லை, இதில் வேற இவ்வளோ செலவு பண்ணி வேற போய் ராக்கெட்லாம் விட்டு போய் நிலாவில் போய் தண்ணி நோண்டி எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சலிப்பு வரும். அது நியாயமான ஒரு கேள்விதான் அது. ஏன்னா லாஸ்ட்டு இந்தியா மூணுக்கு போனது ஒரு 2008 போயிட்டு இருக்காங்க. மூணுனா ஆர்பிட்க்கு தான் ஃபர்ஸ்ட் போனாங்க, அதுக்கப்புறம் மூணுக்கு அப்புறம் லேண்ட் ஆனாங்க. இது அன்மேன் மிஷன்ஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக போன மூணுக்கு குறைந்தபட்சம் ஒரு $75 மில்லியன் செலவு பண்ணிட்டு போனாங்க. அதில் ஒரு அட்டெம்ப்ட் ராக்கெட் தொலைஞ்சு போச்சு. ராக்கெட்லாம் அந்த லேண்டர் தொலைஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் கூத்தெல்லாம் நடக்கும். பட் ஆனால் அந்த அடிப்படை கொஷின் இருக்குது. ஸோ ஏன் இவ்வளோ செலவு பண்ணி காசை கரியாக்கி நம்ம மூணுக்கு போகிறோம் அப்படின்னு. சரிங்களா? நம்ம சரி ஒரு மாதிரி சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம், எதுக்கு எல்லாம் போகணும் அப்படின்னு. இப்போ நிலா நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நிலா எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு. அதில் நிலா என்னன்னா பார்ட் ஆஃப் த பூமி தான் நிலா. ஸோ அந்த கொலிஷனில் பூமியிலேருந்து ஒரு பார்ட் கலந்து போய் நிலாவாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த வீடியோ வேணால் போய் டீட்டெயிலாக போய் பாருங்கள். நிறைய விஷயம் அதில் சொல்லியிருக்கேன். அந்த நிலா ஃபார்ம் ஆகிட்டு அப்புறம் என்னென்னா, நம்ம இப்போ தான் சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சு தான் நிலாவில் போய் நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். என்னென்ன இருக்குது நிலாவில், ஏதாவது நம்ம யூஸ்ஃபுல் ரிசோர்ஸஸ் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். அதில் என்னென்னா, அங்கே முன்னாடி ஆதி காலத்தில் வாட்டர் பாடிஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன் இருக்குது. இதெல்லாம் நாசா தான் கண்டுபிடிக்கிறது. ஏன்னா அவங்ககிட்ட தான் நியூ டெக்னாலஜிஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா ஒரு க்யூரியாசிட்டி கிளம்பிடுது. சரி நம்ம வாட்டர் அங்கே இருக்கிறதுனால ஒரு வேளை போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் எதுக்கு வெட்டியாக போய் தனியாக போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. இது அவங்களோட பிளான் என்னென்னா, நம்ம என்னென்னா இங்கேருந்து வேறு பிளானட்ஸ்க்கு போகணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பிளானட் மார்ஸ். சரிங்களா? இங்கேருந்து 2 வழி தான் இருக்குது. ஒன்று இங்கேருந்து டைரெக்டாக மார்ஸ்க்கு போகிறது, அப்படி இல்லாட்டி இன்னொரு இடத்துல போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்ஸ்க்கு போகிறது அப்படின்னு. இப்போது இது என்ன ஃபீஸிபிள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டைரெக்டாக போகிறது ஃபீஸிபிள் கிடையாது. ஏன்னா அது ஒரு லென்த்தி ஜேர்னி. இன்னொன்று இனிஷியலாக எர்த்தோட கிராவிட்டி எஸ்கேப் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒன்ஸ் கிராவிட்டி எஸ்கேப் பண்ணிவிட்டு நம்ம மேலே போயாச்சு அப்படின்னா எக்ஸ்பென்ஸும் கம்மி. ஸோ அதனால தான் என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. மாதிரி அப்பர் ஆர்பிட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொஞ்சம் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் மூணுக்கு போயிட்டு அங்கே ஒரு கேம்ப் செட்டப் பண்ணி, சயின்ஸ் கேம்ப் செட்டப் பண்ணி அங்கேருந்து இங்கே க்ரியேட் பண்ணுற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் ராக்கெட்டில் அங்கே அசம்பிள் பண்ணி அங்கேருந்து போனால் லெஸ் எக்ஸ்பென்சிவாக ஈஸியாக போக முடியும் அப்படிங்கிறது தான் மாஸ்டர் பிளான். சரிங்களா? இப்போ பிரச்சனை என்னென்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யார் போய் அசம்பிள் பண்ணுறது? அது ஒரு ஹியூமன்ஸ் தான் போய் அசம்பிள் பண்ணும். இப்போ ஹியூமன்ஸ் அங்கே போனாங்க அப்படின்னா அவங்களுக்குரிய கண்டிஷன் அங்கே கிடையாது. மூணோட எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் ரொம்ப வெயில் கொளுத்தும். வெயிலில் நம்ம என்ன சொல்கிறோம், அரௌண்ட் 200 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் கொளுத்தும். நைட்டில் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். ப்ளஸ் மெயின் நம்ம சர்வைவலுக்கு தண்ணி வேணும், ஆக்சிஜன் வேணும். ஸோ இந்த பிரச்சனைலாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த
தண்ணிக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட். இப்போ வந்து சரி, ஒருவேளை நம்ம தண்ணியை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா அப்படின்ற ஒரு அசம்ஷன் போட்டுட்டு இருந்ததுன்னா நம்ம வந்து இங்கே இருக்கிற சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அங்கே கொண்டு போயிட்டு அந்த தண்ணியை வச்சு நம்ம வந்து நிறைய வந்து கிரியேட் பண்ண முடியும். ஒரு உதாரணம் வந்து நான் சொல்கிறேன். தண்ணி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ராக்கெட்டுக்கு தேவையான ஃபியூல் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஹைட்ரஜன் ஃபியூல் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து ஹைட்ரஜன் இருக்கு, அதை ஸ்ப்ளிட் பண்ணிடலாம், அதை கிரியேட் பண்ண முடியும். இன்னொன்று வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து ஆக்சிஜனே ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். அதனால வந்து நம்மளுக்கு வந்து அந்த ப்ரீதிங் அப்பாரட்டஸ் வந்து நம்மளால வந்து ஆக்சிஜன் டேங்க் வந்து ரீஃபில் பண்ண முடியும். ஸோ லாங் டேர்மாக வந்து மூணில் இருக்க முடியும். அது ஒன்று. இன்னொன்று வந்து என்னன்னா, அங்கே இருக்கிற இப்போ ஹியூமன்ஸ் பண்ணால் அங்கே சாப்பிட்டாகணும். ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 6 மந்த்ஸ் மிஷன், 1 இயர் மிஷன்லாம் வாங்க போனாங்கன்னா அவ்வளோ சாப்பாடு எடுத்துன்னு போக முடியாது. ஸோ அங்கே வந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜன் வச்சு அவங்க எரிவாயு கிரியேட் பண்ண முடியும் அங்கே குக் பண்ணுறதுக்கு. ஆனால் செடிங்களாம் வளர்க்க முடியுமா அப்படின்றது எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணி தான் தெரியணும். ஆனால் வந்து ஓரளவு வந்து ஒரு பேஸை கிரியேட் பண்ணுறது தான் வந்து கோல். அங்கே வந்து பேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து மிஷன் போகிறதுக்கு வந்து ஈஸி அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட். இப்போ எல்லாமே வந்து ஒரு விஷயத்துல தான் இருக்குது, தண்ணி. அந்த தண்ணியை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா நம்ம பேஸை வந்து ஈஸியாக செட்டப் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து தேரி. இப்போ என்ன இப்போ இதில் ஏன் காம்படிஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இப்போ யார் ஃபஸ்ட்டு தண்ணி கண்டுபிடிக்கிறான்? ஏன்னா யாராவது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இந்தியாவே ஃபஸ்ட்டு தண்ணி கண்டுபிடிக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த டெக்னாலஜி வந்து இந்தியா கிட்ட தான் இருக்கும். ஸோ அவங்க தான் வந்து ஓகே தண்ணி கண்டுபிடிச்சா எங்களால் தண்ணிலேருந்து இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா, அப்போ ஒரு சுப்பீரியாரிட்டி, ஒரு டாமினேஷன், ஒரு வேர்ல்டு வைடு வந்து என்ன இந்தியா கிட்ட இருந்து அந்த டெக்னாலஜி வந்து வாங்க முடியும். ஸோ அதனால வந்து என்ன எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்ம முதல்ல போய் பண்ணிடணும் அப்படின்னு. இது வேற விதமா பார்த்தாலும் இப்போ வந்து மிலிட்ரி எக்யூப்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிஸ்க்கும் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்லாம் சப்ளை பண்ணுது. ஏன் ஏர்கிராஃப்ட் இந்தியாவில் பண்ண முடியாதா? இல்லை, பண்ண முடியும். ஆனால் வந்து யூஎஸ்ல இருக்கிற ஏர்கிராஃப்ட்ஸ் மாதிரி பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அவங்க டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்காங்க. அதனால வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து அந்த டெக்னாலஜி வச்சு முன்னேறாங்களோ அந்த கண்ட்ரி வந்து காசு பார்த்துரும், ஒரு செஞ்சுரிஸாக பார்த்துரும். இப்போ ஸ்பேஸில் வந்து அந்த ட்ராமா போயிட்டுருக்கு. நம்ம வந்து போயிட்டு ஃபஸ்ட்டு இறங்கி அங்கே மூணில் வந்து எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து வச்சு புது இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சி அங்கேருந்து எப்படி மார்ஸ்க்கு போகிறது, அங்கேருந்து வேறு ஏதாவது பிளானட்ஸ்க்கு போகிறது அப்படின்றது ஒரு ஒரு டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு தான் அங்கே வந்து துடிச்சிட்டு இருக்காங்க. சரி, இப்போ வந்து சரி பணக்கார நாடெல்லாம் பண்ணுது, பரவாயில்ல. இப்போ வந்து யூஎஸ் பண்ணுது, யூகே போகுது, ஜப்பான் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ இந்தியா வந்து போகணுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஷின் நம்ம கேட்கலாம். ஏன்னா இந்தியா வந்து பணக்கார நாடு அப்படின்னு சொன்னாலும் வந்து 2 எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க. அது ரிச்சா இருக்கிறவங்க ரிச்சா இருக்காங்க, போரா இருக்கிறவங்க போரா இருக்காங்க. ஸோ இப்போ இந்த டைம்ல வந்து $75 மில்லியன் செலவு பண்ணி அங்கே போகணுமா, போயிட்டு அவ்வளோ காசை வேஸ்ட் பண்ணுமா, இல்லை அந்த காஸ்ட்டை வந்து நம்ம வந்து நதிநீர் பிரச்சனையை சால்வ் பண்ணலாமா, இல்லை வேற ஏதாவது பாவர்ட்டியை சால்வ் பண்ணலாமா அப்படி வந்து நம்ம நினைக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கஷ்டமான கேள்வி தான். ஏன்னா டிபெண்டிங் ஆன் கவர்மெண்ட் தான். எந்த கவர்மெண்ட் வருதோ அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டிஸ் வந்து மாறி போயிடும். அவங்களுக்கு வந்து மேபி வேர்ல்ட் ரெப்யூட்டேஷன், நம்ம வந்து வேர்ல்ட் ஸ்டேஜில் வந்து நல்லா தெரியணும் அப்படிங்கிற அந்த ப்ரையாரிட்டி கூட வந்துடலாம். வந்துன்னா அப்போ சூப்பர் டாமினேட்டாக இருந்தால் மற்ற கண்ட்ரிஸ் வந்து நம்மக்கிட்ட பொருள் வாங்கும். ஸோ இந்த மாதிரி கூட ஆங்கிளில் பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் கவர்மெண்ட் தான். இது நம்ம தப்பு சரின்னு கமெண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் என்னோட ஒப்பீனியன் வந்து என்னன்னா, ஒரு கண்ட்ரி வந்து சிட்டிசன்ஸை வந்து ஃபஸ்ட்டு டேக் கேர் பண்ணணும். ஸோ ஏன்னா அந்த சிட்டிசன்ஸ் வந்து இப்போ இருக்கிற சிட்டிசன்ஸும் இனிமேல் ஃப்யூச்சரில் வரப்போகிற சிட்டிசன்ஸ் தான் வந்து இந்த டெக்னாலஜிக்கல் எவல்யூஷன் எல்லாமே வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த சிட்டிசன்ஸ் வந்து டேக் கேர் பண்ணலாம் அப்படின்னா அவங்களாம் வந்து அந்த நாட்டை கிளம்பி வேற நாட்டில் போய் அதே வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது ஒரு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அதனால் வந்து சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் நம்ம வந்து நிலாவுக்கு போயிட்டு தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கோம் அப்படின்னு. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, வாட்ஸ்அப்லலாம் போடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ரிக்வஸ்ட் இருந்தாலும் போடுங்க கமெண்டில். அதை பற்றி நான் டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். சரிங்களா? பாய்.